ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs தான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மும்பையில் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆன கேபேஜ் மஞ்சூரியன் அண்ட் கூடவே சேஜ்வான் சட்னி. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரெசிபி. அங்கே ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரெசிபி. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கேபேஜ் கட் பண்ணி வச்சுட்டேன். பட் நம்ம மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த சேஸ்வன் சட்னி பண்ணோம். பிகாஸ் மஞ்சூரியன் பண்ணதும் சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சட்னி ஃபர்ஸ்ட்டாக பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சூரியன் ரெடி பண்ணலாம். ஸோ குயிக்காக சட்னி ரெசிபி தான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நிறைய க்ரீன் சில்லி தேவைப்படுது. ஸோ நான் ஒரு 12-13 க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஜிஞ்சர் வந்து இந்த அவுட்டர் லேயர் நம்ம இது பண்ணி கட் பண்ணி வைக்க போகிறோம். அண்ட் ஒரு 2 ஃபுல் கார்லிக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த க்ரீன் சில்லி நம்ம இந்த மாதிரி உள்ள பார்ட் எடுத்துக்கணும். அண்ட் இந்த கார்லிக் வந்து நான் அப்படியே கவரோட வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே நான் போட போகிறேன். ஜிஞ்சர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபைன் பேஸ்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ தண்ணியை ஊற்றாமல் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சிடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட் போடலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் and next salt. இப்போ வந்து ரெட் கலர் அண்ட் வாட்டர். இப்படி தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் எடுக்க போகிறேன். அண்ட் வாட்டர், கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் ஊற்ற போகிறேன். அண்ட் கொஞ்சம் சுகர் போட போகிறேன். இது நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இதே சட்னி மோமோஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சுகர். இப்போ நம்ம குயிக்காக மஞ்சூரியன் தான் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் கேபேஜ் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கணும். ஸோ நல்லா சாப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர், ரெட் கலர், சால்ட் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். பிகாஸ் நம்ம சேஸ்வான் சட்னியில் சால்ட் இருக்கு. சால்ட். இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரையாக இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபுட் கலர் போட வேண்டாம்னா நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு குட்டியான பீஸ் பீட்ரூட் ஜூஸ் போடலாம். பட் நான் ப்ராப்பராக ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பண்ணுறேன். ஸோ அதனால் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மஞ்சூரியன் கூட ஒரு நல்ல கனெக்ஷனே இருக்குது. பிகாஸ் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ரெகுலராக மஞ்சூரியன்லாம் சாப்பிட போயிடுவோம்.
அந்த மாதிரி ஸ்ட்ரீட்லேயே இருக்குமா. ஸோ வர போகிற வழியில் இருக்கும். ஸோ எப்போவாது ஒரு நல்ல மஞ்சூரியன் அண்ட் இந்த சட்னி அவ்வளோ பிடிக்கும். நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். ஸ்கூல் போகும்போது அப்புறம் கிளாஸ் போகும்போது ஸோ அப்பப்போ எப்போ இஷ்டம் இருக்கும் அப்போது இந்த மஞ்சூரியன், அப்புறம் சைனீஸ் பேல்னு இருக்கும், அப்புறம் நூடுல்ஸ் இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். லோக்கல் ஸ்ட்ரீட் வெண்டரில் தான். பட் இது வந்து எல்லா கடையிலும் நல்லா இருக்காது. இது வந்து சில கடையில் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதுவாக வாட்டர் கொஞ்சம் விடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம மேதா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேதா இது நம்ம நல்ல பைண்டிங் ஆகணும், அவ்வளோ மேதா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மேதா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா நம்ம இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நம்ம வாட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். பட் வாட்டர் மோஸ்ட்லி தேவையில்லை. நம்ம அப்படியே இதை சப்பாத்தி மாவு நீட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி நல்லா நீட் பண்ணணும். கொஞ்சம் நான் லைட்டாக தண்ணி யூஸ் பண்ண போகிறேன், லைட்டாக. அவ்வளோதான். ஓகே, இப்போ இது நல்லா நீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆயில் தான் ஹீட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நல்லா குக் ஆகிட்டு இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆயிலில் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போடணும். அங்கே கடையிலலாம் ஸ்பீடாக போடுவாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போட்டால் போதும், பிகாஸ் ஆயிலில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டாச்சு. இது நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ அது நல்லா குக் ஆகணும். அண்ட் இதுவே நம்ம ரொம்ப சிம்பிளாக மஞ்சூரியன் ரைஸும் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ நைட்டு டின்னருக்கு அதுதான் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி இந்த மஞ்சூரியன் வந்து நம்ம மேலே போட்டு சிக்கன் மாதிரி, சிக்கனுக்கு பதிலாக இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மஞ்சூரியன் போட்டு மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ நான் எடுத்துகிட்டு சர்விங் பவுலில் காமிக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு பார்க்கவே. இங்கே வந்து சேசன் சட்னி இவ்வளோ சாப்பிடக்கூடாது. இது நான் இந்த வீடியோக்காக தான் வச்சிருக்கேன். இது ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து இப்படி டிப் பண்ணி தான் சாப்பிடணும். இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு வெளியில. அண்ட் இப்போ இதை நம்ம இப்படி இந்த சட்னியில் டிப் பண்ணி சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கு. அண்ட் அப்படி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.